சென்னை ஈக்காட்டு தாங்கலில் முன்பகை காரணமாக தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை முதியவர் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆசிட் வீசும் அளவிற்கு என்ன பிரச்சனை நடந்தது என்று பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை ஈக்காட்டு தாங்கல் பகுதியில் உள்ள மெட்ரோ ரயில் நிலைய வளாகத்தின் நடைபாதையில் இரவு நேரத்தில் பலர் உறங்குவது வழக்கம். இந்த நிலையில் நேற்றிரவு அங்கு உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் ஆசிடை வீசி சென்றுள்ளார். கண் இமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் அமிலம் பட்டதால் 5 வயது சிறுமி, 2 பெண்கள் மற்றும் ஒரு முதியவர் வலியால் துடித்தனர். அவர்களின் அலறல் சத்தம் கேட்ட அவ்வழியாக சென்றவர்கள் பதறி அடித்து வந்து அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவலறிந்து வந்த கிண்டி போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அந்த மர்ம நபர் யார் என்பது குறித்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் சாலையோரம் வசித்து வரும் ரேவதி, அவரது கணவர் மற்றும் ராஜா ஆகிய மூவரும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள காஃபி கடையில் ஒன்றாக வேலை பார்த்தது தெரிய வந்தது. கடந்த மாதம் கடை உரிமையாளரின் செல்போனை ராஜா எடுத்ததாக கூறப்படும் நிலையில் இது குறித்து ரேவதி கடை உரிமையாளரிடம் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட முன்பகை காரணமாக ராஜா நேற்றிரவு சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த ரேவதி, அவரது கணவர் மற்றும் குழந்தைகள் மீது அமோனியம் கரைசல் பாட்டிலை வீசி சென்றதும் விசாரணையில் அம்பலமானது. முன்பகை காரணமாக நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் தலைமறைவாகி இருக்கும் ராஜாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.